தோழர்களே, உள்ளபடியே இந்த பங்களிப்பு ஓய்வூதிய திட்ட ஒழிப்பு இயக்கம் என்ற ஒன்று எங்களுக்கெல்லாம் என்ன தெரியும்? தொடர்ந்து நீங்களும் குரல் கொடுக்குறீங்க, நாட்டில் எல்லாரும் பேசுகிறாங்க. எல்லாத்தையும் விட அதிகமாக எங்கள் முதல்வர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது அதிகமாகவே பேசிட்டார். அதனால் எங்களுக்கு தெரியும், இந்த புதிய ஓய்வூதிய திட்டம் ஆபத்தானது போல் பழைய ஓய்வூதிய திட்டம் தான் விரும்புகிறாங்க ஆசிரியர்கள், அரசூழியர்லாம் அப்படின்னு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்லித்தான் எங்களுக்கு தெரியும். அவர் தான் சொல்லிக் கொடுத்தாரு. அப்புறம் அவரே சொல்லி கொடுத்துட்டு அவரே இப்போ 5 வருஷம் முடிக்க போகிறாரு, மறந்துட்டார். பாவம், வயதான மறந்துடும். என்னோட 2 வயசு சின்னவர், ஆனாலும் மறந்துட்டார். இப்படி இருக்கக்கூடிய ஒன்றில் எங்களுக்கு இந்த நிறைய பேருக்கு என்ன தெரியாதுன்னா, ஓபிஎஸ்னா பன்னீர்செல்வத்தை தான் தெரியும். இல்லையா, அவர் விரும்பாமல் இருக்கலாம் பலரும், ஆனால் ஓபிஎஸ் அரசு ஊழியர்லாம் விரும்புகிறாங்க. எந்த ஓபிஎஸ் பயப்படாதீங்க, இது ஓல்டு பென்ஷன் ஸ்கீமு என்று நாங்கள் விளக்கம் சொல்கிறோம். அதுக்கப்புறம் சிபிஎஸ் தான் நிறைய பேருக்கு தெரியாது, இபிஎஸ் தான் தெரியும். அதனால் அவங்களுக்கு கான்ட்ரிபியூட்டிங் பென்ஷன் ஸ்கீமு, இது பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் அப்படின்னு சொல்கிறது. இப்போ அகில இந்திய இதே இயக்கத்தில் அகில இந்திய தலைவர் வந்திருந்தார். அவர் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், ஏங்க இந்த கொடுமை இந்தியாவில் எங்கேயுமே கிடையாதுங்க, தமிழ்நாட்டில் மட்டும்தான் சிபிஎஸ் இருக்குது, மற்ற இடத்துல என்பிஎஸ் தான் இருக்குது. அதாவது 2003ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட அந்த தேசிய ஓய்வூதிய திட்டம் என்பது தான் எல்லா ஊர்லேயும் இருக்குது. இது இந்த கார்பரேட்டுகள் கூட ஒப்பந்தம் போடக்கூடியது ஒன்று தான் இது. அந்த கார்பரேட்டுகள் ஒப்பந்தம் போடக்கூடியதுக்கு அவர் பேர் சொன்னார், PFRDA. அதாவது என்ன, அது பென்ஷன் ஃபண்டு ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டின்னு ஒன்று இருக்குது. இதில் கையெழுத்து போட்டுவிட்டு அமுலாக்குவார்கள் கார்பரேட்டுகள். தமிழ்நாடு அரசு கையெழுத்து போடாமலேயே அமலாக்கும். கைதட்டணும்ல, நம்ம சந்தோஷம். தமிழ்நாடு சாதனையில் ஒன்று மறந்துட்டார். சாதனைன்னு சொல்லுதில்ல, மருத்துவமனையில் படுத்ததுனால நினைக்காதீங்க, பொதுவாகவே மறந்துட்டார். ஆனால் இப்படிப்பட்ட ஒன்று இந்திய துணைக்கண்டத்திலேயே இல்லை, தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குன்னா என்ன நம்பிக்கை? தமிழ்நாட்டில் உள்ளவங்க ஈனாவானா எழுச்சவாயங்க, ஏன்னா அதிகம் படிச்சிருக்காங்க, அதிகமாக நகரமயமாயிருக்கு, அதிகமாக முன்னேறி இருக்காங்க, எல்லாருக்கும் கிட்டத்தட்ட கேரண்டீடு லைஃப்னு சொல்லக்கூடிய உத்தரவாதமான வாழ்க்கை இருக்குது. அதனால் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் எதிர்த்து பெரிய அளவு போராட மாட்டாங்க என்ற தைரியத்தில் தான் தமிழக அரசு யார் வந்தாலும் இருந்துகிட்ருக்கு. சரி, எப்போ வந்துச்சு? 2003 வந்துச்சுன்னாங்க. அப்போ ஜெயலலிதா ஆட்சி ஆமாம் கொண்டு வந்தாங்க, ஆனால் அமுலாக்கலை, எல்லாரும் எதிர்த்தாங்கன்னு அந்த மாதிரி திணறிட்டு விட்டுட்டாங்க. ஆனால் தலைவர் கலைஞர் எப்படியும் ஒன்றிய அரசில் உள்ளவர்கள், கார்பரேட்டில் உள்ளவர்கள் நலன் என்று சொன்னால் எந்த தயக்கமும் இல்லாமல் முறையாக அமுலாக்குவார். ஏன்னா அப்படி ஒரு கார்பரேட்டுக்கு அவர் ஆதரவாக போய் தான் தாவரவண்டி படுகொலையில் நான் அங்கெல்லாம் தாக்கப்பட்டு பொழைச்சி வந்திருக்கிறவங்க, சரிதானா? அப்போ அந்த அளவுக்கு ஒரு சரியான திறமைசாலி 2009 அமலாக்கினாரு. அதற்கு பிறகு திமுக மாறி வர்றவங்கெல்லாம் எல்லோருமே என்ன பட்டை நாமம் போடுவது அரசூழியர் ஆசிரியர்களுக்குன்னு பண்ணிட்டு இருந்தா மிகச் சிறப்பாக அதான் நம்ம எங்கள்ஸ் எடுத்து காமிச்சாரு. 309வது வாக்குறுதியில் அழகா சொல்லியிருக்காரு, பழைய ஓய்வூதிய திட்டத்தை திருப்பி கொண்டு வருவோம், புதிய ஓய்வூதிய திட்டத்தை அழிப்போம் அப்படின்னு சொல்லிப்பட்டு எதை வச்சு அழிக்க போறாருன்னு தெரியல. ரப்பர் வச்சு அழிப்பாரா அல்லது அரசியல் நிர்வாகம் எடுப்பாரான்னு. இப்போ நமக்கு அதிர்ச்சியான செய்தியை எந்த ஒரு இந்த கார்பரேட்டுகளுக்காக உள்ள அந்த அத்தாரிட்டியையும் ஒரு MOU கூட சைன் பண்ணாம, ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கூட போடாம இது அமலாக்குறாருன்னா சட்டவிரோதமாகவே அமலாக்கும் அளவுக்கு ஒரு திறமை தகுதி
மாடல்னா சும்மா வாங்க, திராவிட மாடல்னா அது ஒரு செய்யற. அதனால நம்ம பெருமையைத்தான் நினைக்கணும். இது மாதிரி ஒருத்தர் கிடைக்க மாட்டாரு, அவருக்கு இதெல்லாம் தெரியாதுங்க அப்படின்னு சிலர் சொல்றாங்க. நமக்கு தெரியாது, அவருக்கு தெரியுமா தெரியாதா? ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், என்னன்னு சொன்னால் சைலண்ட் கில்லர்னு தெரியும். இந்த மாதிரி உள்ள வேலைகள் தான் நீங்கள் நடக்குது. அதனால் உங்களுடைய போராட்டம் என்பது உள்ளபடியே பெரிய அளவுக்கு இன்னமும் மக்களுக்கு சொரணை வரும் அளவுக்கு அல்லது புரிந்து கொள்ளும் அளவுக்கு போய் சேரவில்லை என்பதனால தான் ஊடகத்தானே இருப்பதனால இப்போ தோழர்கள் சொன்ன பிறகு நான் சில ஊடகங்களுக்கு தொலைபேசி அழைப்பு கொடுத்து ரொம்ப முக்கியமான 72 மணி நேர பட்டினி போராட்டம், அதனால அதை நீங்கள் எடுத்து சொல்லணும். இவங்க எங்கேயுமே இந்தியாவிலே இல்லாததை கண்டுபிடிச்சிருக்காங்க, ஒரு மாடலாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை நீங்கள் அழகாக இதுதான் மாடல்னு போடணும். என்ன நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது, அது இந்த திராவிட மாடல் கேட்கான் இதாயா அது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி போட்டு எடுத்து சொன்னேன். ஒருத்தர் கூட சரி அறம் யார் வாரேன் அப்படின்னு சொன்னார். கட்டாயமாக வாங்க, ரொம்ப சுவையான இது நல்லா இருக்க சுவையாக இருக்கேன். ஆமாம், சுவையானது மட்டும்தான் செய்வாங்க தமிழ்நாட்டில் அப்படின்னு. என்ன தைரியம்னு சொன்னால் உங்களுக்கு 1000 வாக்குறுதிகளை எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது கொடுத்தும் 4.5 ஆண்டுகளாக அமுல்படுத்தாமல் அமுல்படுத்த மாட்டோம், அமுல்படுத்துவோம். ஒரு தைரியம். நீங்கள் என்ன நினைப்பீங்க? கூடயே கூட்டணி கட்சிகள் இருக்காங்க, அவங்களில் உள்ள அரசூழியர் ஆசிரியர் சங்கம் இருக்காங்க, அவங்க எல்லாருமே என்ன டக்கட்சியம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மியூசிக் கொடுப்பதற்காக ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க. அங்கங்கே இங்கே மியூசிக் கொடுத்தாங்க. அந்த இடத்துல நானும் இருந்தேன், அங்கே மியூசிக் கொடுத்தாங்க. என்ன அது மாதிரி ஒரு மியூசிக்காக தானே இருக்குது, ஒரு மியூசிக்கல் மாதிரி. அப்படி ஒரு இசை கொடுத்துட்டு அவங்க போயிடுவாங்க. விடாப்பிடியாக நின்று போராடி வாங்க மாட்டாங்க. என்ன கேப்ட்டு வாங்குவாங்கன்னா பார்த்தீங்களா இந்த சிபி சொல்லி இயக்கத்தில் நாங்கள் சேரல பார்த்தீங்களா, ஒரு கூட 2 சீட்டு எம்எல்ஏ சீட்டு கூட 2 கொடுங்க அப்படி தான் கேட்பாங்க என்ற நம்பிக்கையில் என்ன அரசாட்சி செய்கிறவங்க இருக்காங்க. ஏன்னா அவங்களும் நண்பர்கள் தான், தோழர்கள் தான். அவங்கள பார்த்தாலும் நான் இப்படி தான் சொல்லுவேன். அந்த இடத்துல வச்சு சொன்னேன் நான் இந்த தலைமைச் செயலக தலைவர் வெங்கடேசன், ஏங்க நீங்கள் விளையாட்டுக்காரெல்லாம் இது மாதிரி பண்ணாதீங்க விஜாக்டோ ஜீவன்னு சொல்லி மறுபடியும் அங்கே போய் சரண்டராக போகிறீங்க. சுமாருங்க தோழர். அதனால் வெளிப்படையாக பகிரங்கமாக அம்பலமானாலும் ஏன் இந்த விஷயத்தில் தைரியமாக இருக்குது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை என்றால், சுட்டு போட்டாலும் அரசு ஊழியர் ஆசிரியர் எங்களை தாங்க போடுவான். அவனுக்கு போக்கணும் இல்லையா, எங்களை தான் போடுவான். முதல்ல குத்தினாலும் போடுவான், மூஞ்சில அச்சாலும் போடுவான், ரத்தத்தை எடுத்தாலும் போடுவான். இப்படி தைரியத்தில் இருக்காங்க. இந்த தைரியம் என்பது தான் அவர்களுக்கு இருக்கிறது. அது மூட நம்பிக்கையா உண்மை நம்பிக்கையா என்று நிரூபிக்க வேண்டியது நீங்கள் தான், உங்கள் கையில் தான் இருக்கு. ஆனால் நம்ம ஊழியர்கள், நம்ம ஆசிரியர் தோழர்கள் எல்லோரும் மீண்டும் மீண்டும் அப்படியே மாடலுக்கு பின்னால் போய் விழுவது என்பது, நான் தான் அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். காங்கிரஸ் கட்சி ராஜஸ்தான்லையும் இமாச்சல் பிரதேஷ்லையும் சத்தீஸ்கர்லையும் ஓபிஎஸ்ஸை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னுட்டு இருந்தார். ஆமாயா, கொண்டு வந்தாங்கல்ல. காங்கிரஸ் கட்சி தலைமையிட்ட போய் நீங்கள் இந்தியா கூட்டணியிலேயே முதுகெலும்பு திமுக தான் சொல்கிறாங்க, நீங்கள் அவங்கள்ட்ட போய் சொல்லுங்கள், ஐயா உங்களுடன் சேர்ந்து ஆமாம் சொல்லிட்டு அமலாக்கிறது பூரா பிஜேபி இந்திய கொள்கையில் அமலாக்கிறதா ஐயா, ஆர்எஸ்எஸ் வழிகாட்டெல்லாம் முறையாக செயல்படுறாங்க. எங்களுக்கு தெரியும். முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அவர்கள் சொல்கிறபடி ஒழுங்காக கேட்பாங்க. உங்களுக்கு ஏன் சொல்லணும்? நாங்கள் தான் ஏன் முதல்ல முத்தமிழ் முருகனுக்கு மாநாடு நடத்துவோம், நீ பின்னால் தானையா அப்படின்னு சொல்லி முன்னேறு அவங்க. அதனால் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அவங்க குடும்பத்துக்குள்ளேயும் இருப்பாங்க, வெளியே இருப்பாங்க, ஊருக்கும் போயிட்டு வருவாங்க. டெல்லியில் பிரதம மந்திரியினுடைய அப்பாயின்மெண்ட் கிடைக்கலன்னு ஓபிஎஸ் இபிஎஸ் திணறாங்க. நம்ம இந்த தொகுதியினுடைய சட்ட அமைச்சர் எங்கள் அன்பு நண்பர் இளையவர் இருக்கார், சின்னவர், அவர் போனோடனே அப்பாயின்மெண்ட், இங்கேருந்து சிஎம் போகிறார், உடனே அப்பாயின்மெண்ட். இப்போ புரியுதுங்களா? அவங்க சொல்கிறத ஒழுங்காக செய்வது என்பதனால அங்கேயும் பிரச்சனை இல்லை. தாங்கள் சொன்னதை 309 படி செய்யலை என்பதனால இங்கேயும் பிரச்சனை இல்லை. அப்படி இருக்காங்க அவங்க. அதனால் மகிழ்ச்சியாக இருப்பது கொள்ளையடிப்பவர்களும் களவாணிகளும் பொய் சொல்பவர்களும் உண்மையை மறுத்து சொல்பவர்களும் சொன்ன வாக்குறுதிகளை மறுப்பவர்களும் தான். இவர்களை அடையாளம் காண போகிறோமா இல்லையா என்பதுதான் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நாட்டு நடப்பில் நம்ம புரியக்கூடியது. எல்லோரும் தான் ஒன்றிய அரசிலிருந்து வரக்கூடிய கொடூரங்கள்
ஊடகங்களை எல்லாம் எதுக்குறோம். எல்லாரும் தான் மத ரீதியாகவும் சாதி ரீதியாகவும் பிளவுபடுத்ததை எதுக்குறோம். நாங்கள் தான் எதிர்க்கிறோம்னு சத்தம் போட்டு சொல்லி போட்டு நீங்கள் தானேயா செய்கிறீங்க என்று கேட்பதற்கு இங்கே ஆள் இல்லை. இப்போ நீங்களாம் கேட்டுட்டு இருந்தீங்கள அந்த தொலைக்காட்சியில் இந்த தொலைக்காட்சி என்ன கேட்கலாம், உடனே சிஎம் ஃபோன் பண்ணுவார் முதலாளிக்கு நிறுத்தி விட்டாங்கண்ணே. கரெக்டா? அதெல்லாம் கரெக்டா. பிஜேபி தான் பேசுகிறாரு மணி என்ன இடையில திமுக விமர்சிக்காரு செய்யலாமா அப்படின்னு பெண்ணிலேயே பேசியிருக்காங்க. அந்த அளவுக்கு நல்ல மனிதர்கள். அதனால் நம்ம ஆள்பவர்கள் மிக நல்ல மனிதர்கள், மிக 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 நல்ல மனிதர்கள். அதனால தான் நமக்கு இவ்வளோ தொல்லைகள் என்பதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன நாம் செயல்படுவதற்கான காலம் வந்துருச்சு. முடிந்த அளவு நாங்கள் ஊடகங்களில் அம்பலப்படுத்தி நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தல் என்ற முயற்சியால் நாங்கள் செய்ய முடியும். ஏன்னு கேட்டால் ஏற்கனவே நாங்கள் அரசு ஊழியர் சங்கம் வச்சுருந்தோம். அதிலிருந்து இவங்க வெளியே போயிட்டாங்க. அவர் 40 விழுக்காடு போயிட்டாங்க. போய் அரசு ஊழியர் கல்ச்சங்கம்னு வச்சுருக்காங்க. அதனால் அவங்கள கல்ச்சங்கம்னு கூப்பிடுறோம்னு சொல்லி இப்போ தான் ஒரு சிபிஐயை சேர்ந்த டாக்டர் சாந்தி ரவீந்திரன் ஒய்ஃப் அவங்கள்ட்ட ஒரு ப்ரெஸ் மீட் முடிச்சுட்டு சொன்னேன், வர்றீங்களா சிபிஎஸ் ஒலிம்பிக்கிறது வரேன் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஏங்க அதை இவங்க ஆதரிக்கிறாங்க அரசு ஊழியர்கள் சங்கம். கல்சங்கம் ஆதரிக்குதா? நான் மேலே கேட்டுக்கிட்டு தான் வரணும். ஐயோ எங்களுக்கு வரல, அவங்களுக்கு போனியே கேட்பாங்க அப்படின்னு எங்கள்கிட்ட வெளிப்படையா நல்லா உண்மையில் சொன்னாங்க. அது மாதிரி எந்த உண்மைகளையும் மறைப்பதற்காக என்ன இடதுசாரிகள் சங்கம் வைக்கலாமா என்பது நமக்கெல்லாம் கேள்விக்குரிய. எல்லோரும் இடதுசாரி சிந்தனையாளர்கள் தான். ஆனால் முடியும். நாங்கள் இடதுசாரி அரசாங்கம்னு சொல்லுவோம். ஆனால் விஎஸ் அச்சுதானந்தத்தை மிக பிரபலப்படுத்தக்கூடாது, அவருடைய மறைவை பெருசாக்கக்கூடாது என்று முதலமைச்சராக இருந்து கொண்டு சொல்லுவோம். இப்படி பக்கத்து மாநிலத்தில் நடக்கும். உங்களுக்கெல்லாம் தெரியுமோ தெரியாது? யாருக்குமே தெரியாது. ஊடகத்தாங்களுக்கும் தெரியாது. எனக்கு நேரடியாக தெரியும். அங்குள்ள ஏகேஜி ஸ்டடி சென்டர்லேருந்து வந்துடும் எல்லா செய்தியும். அப்போ அங்கே என்னென்னா நேரடியாக ஊடகங்கள்லாம் போட்டு கிழிக்கிறேன். விஎஸ் அச்சுதானந்தத்துக்கு எதிரியாக பேர் என்ன சொல்லி போட்டு ஓப்பனான். அந்த அளவுக்கு அச்சுதானந்தன் தான் கடைசி கம்யூனிஸ்ட் தலைவர்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே மக்கள். சரியா போச்சா? இப்போ முதலமைச்சராக இருக்கிறவர் இல்லைன்னு ஆகிட்டா. ஸோ அந்த அளவுக்கு நல்லவர்கள் நம்மை சுற்றி இருக்கிறார்கள். அதனால்தான் நமக்கு கேடுகள் அதிகமாகி கொண்டிருக்கிறது என்பதை புரிஞ்சுக்கணும். என்ன இப்படிப்பட்ட சூழலில் தான் நீங்கள் 72 மணி நேரம் என்ன நாங்கள் இந்த எழிலகத்துக்குள்ள அனுமதி காவல்துறை சம்பந்தமே இல்லாமல் அரசு ஊழியர்கள் சம்பந்தப்பட்டவர்கள் அவங்களுடைய சங்கங்கள் எந்த ஒரு நிகழ்ச்சியும் நடத்தலாம், போராட்டம் நடத்தலாம், ஆர்ப்பாட்டம் நடத்தலாம், மாநாடு நடத்தலாம் என்பது எங்களுக்கு தெரியும். ஏன்னா எஸ்சி எம்ப்ளாயிஸ் ஃபெடரேஷன் கற்பியா தலைமையில் இருக்குது. இந்த பாருங்க இங்கே தான் கூடுவோம். நாங்கள்லாம் போய் ஆலோசகர் உட்காருவாங்க. என்ன அதனால் வழக்கமாக கூடுவது, வழக்கமாக மாநாடு நடத்துவது, இந்த இடத்துலையே மாநாடு நடத்துவது, ஜாக்டோஜியாக நடத்திச்சு எல்லாம். இது ஊடகக்காரங்களுக்கு இதுவே தெரியாது. அனுமதி பெற்றால்தான் எங்கேயும் எதுவும் நின்றால் நடந்தால் ஏன்னா பேச்சுரிமை, எழுத்துரிமை, கருத்துரிமையில் முக்கியமாக முதன்மையாக இருக்கிற அரசாங்கம் இல்லையா இது. அதனால் உங்களுக்கு யாருக்கும் பேச்சுரிமை, கருத்துரிமை, எழுத்துரிமை கொடுக்க மாட்டோம். எல்லாம் எங்களுக்கு. அது மேலே பிரியம் அதிகங்க அவங்களுக்கு. பேச்சுரிமை எனக்கு வேணும், எழுத்துரிமை எனக்கு வேணும், கருத்துரிமை எனக்கு வேணாம். இவங்களுக்கு போகக்கூடாதுன்னு தமிழர்கள் மேலே வஞ்சம் தீர்க்காங்கன்னு நினச்சிடாதீங்க. ஏன்னா அப்படிப்பட்ட செயல்பாடை செய்பவர்கள் தான் இங்கு இருப்பதனால இந்த எழிலகத்துக்குள்ளே அதையும் மீறி அரசு ஊழியர்களுக்கு இப்படி ஒரு அனுமதி இருக்கிறது என்பதை கூட சொல்லி உள்ளே எடுங்கன்னு சொல்லி ஊடகங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது. இத்தனை விஷயம் ஏன்னா ஒன்றும் தெரியாது. என்ன ஒன்றும் தெரியாமல் ஊடகம்னு கேட்டுறாங்க. ஒன்றும் தெரியாமல் இருந்தால் ஊடகம் இருக்கலாம். இப்போல்லாம் அது ரொம்ப கரெக்டாக இருக்காங்க. ஏன்னா ஒரு போட்டி. அது என்ன டெல்லியில் உட்காந்துட்டு ஒருத்தர் ஒன்றிய அரசுன்னு அவர் கருத்துரிமையை அதிகமாக கழுத்து பிடிச்சி நெரிக்காரா? நான் நெரிக்கனா? போட்டி ஒரு போட்டி போடுபவர்கள் இங்கே இருக்கிறார்கள். எல்லா விதத்திலும் சரி. சொல்வது ஒன்று செய்வது ஒன்று என்பது அவர்களுக்கு கைவந்த கலை. ஆனால் நாம் சொல்வதை செய்ய சொல்கிறோம் என்பதுதான் உங்களிடம் இருக்கக்கூடிய ஒரு வலுவான உண்மை. அந்த உண்மை என்பது நிச்சயமாக வெற்றி அடையும். அப்படிப்பட்ட வெற்றிக்கு நாங்கள் எல்லாம் உறுதுணையாக இருப்போம். நன்றி.